பிளாக் ஹோல்ஸ் இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப விசித்திரமான பிளஸ் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் ஒன்று. சயின்டிஸ்டால இப்போ வர சால்வ் பண்ண முடியாத இந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் போனாலோ இல்லை உள்ள விழுந்தாலோ என்ன ஆகும்? ஆக்சுவலி இந்த பிளாக் ஹோல்ஸ்னா என்னது? பட் இதுக்கு ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸான ஸ்பேஸ் அண்ட் டைம்னா என்னன்னு தெரியும். ஸ்பேஸ் அண்ட் டைம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு மேட்டர் ஸ்பேஸை பெண்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சூரியன். இந்த பெண்டான ஸ்பேஸ் மற்ற மேட்டரை எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு சூரியனை சுற்றி வர பிளானட்ஸ். இந்த ஸ்பேஸ் பெண்ட் ஆகிற விஷயத்தை தான் நம்ம கிராவிட்டின்னு சொல்றோம். பிளாக் ஹோல்ஸ் ஜஸ்ட் ஸ்பேஸை பெண்ட் மட்டும் பண்றதில்ல, அது ஒரு ட்ராப் மாதிரி. அது எந்த லெவலுக்கு ஸ்பேஸை பெண்ட் பண்ணுதுங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பிளாக் ஹோலோட மாஸ் அடர்த்தி அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு பெரிய ஸ்டார் சாகும்போது அதோட கிராவிட்டினால அதுவே தன்னை அப்படி உள்ள இழுத்துக்கும். அதனால உருவாகிறது அந்த பிளாக் ஹோல்ஸ். ஒரு பிளாக் ஹோல் எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும்னா, ஒரு 10 சூரியனை ஒரு பிளாக் ஹோல்குள்ள அடைச்சி வச்சாலும் அந்த பிளாக் ஹோலோட அகலம் வெறும் 60 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு பிளாக் ஹோலுக்கு பார்டர் மாதிரி இருக்கிறது அந்த ஈவென்ட் ஹரைசன். இந்த ஈவென்ட் ஹரைசனை தாண்டி உள்ள போற எந்த விஷயத்தாலையும் வெளியே வரவே முடியாது, இன்க்ளூடிங் லைட். அதனாலதான் ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது பிளாக் ஹோலுக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா உள்ள போன லைட் திருப்பி வெளியே வராது. பட் நம்மளால ஒரு பிளாக் ஹோலை அப்சர்வ் பண்ண முடியும். எப்படி சூரியனை பிளானட் சுத்தி வருதோ அதே மாதிரி பிளாக் ஹோலையும் சில பிளானட் சுத்தி வரும். இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் சுத்தி எப்படி இவ்வளவு பிரைட்டா இருக்குதுன்னா, பிளாக் ஹோல்ஸை சுத்தி வர பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்னு உரசும் போது அந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதனால உருவாகிற பிரைட்னஸ்னாலதான் பிளாக் ஹோலை சுத்தி ஒரு பார்டர் மாதிரி இவ்வளவு பிரைட்டா தெரியுது. பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல நீங்க போகும்போது ஈவென்ட் ஹரைசனுக்கு முன்னாடி நின்று எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் உங்களோட பின்மண்டை தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா லைட் பிளாக் ஹோலை சுத்தி தான் வரும். ஸோ இங்கிருந்து கிளம்புற லைட் பிளாக் ஹோலை சுத்தி வந்து திருப்பி உங்க கண்ணு முன்னாடி ரீச் ஆகும். அதனால எந்த சைடு நீங்க பார்த்தாலும் உங்களோட பின்மண்டை தான் நீங்க பாப்பீங்க. நீங்க ஒரு பிளாக் ஹோலுக்கு உள்ள போக போக டைம் ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகும். வெளியில இருந்து யாராச்சும் நீங்க உள்ள போறதை நோட்டீஸ் பண்ணாங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்லோ மோஷன்ல போற மாதிரி அவங்களுக்கு தெரியுவீங்க. ஈவென்ட் ஹரைசனை தாண்டி நீங்க உள்ள போகும்போது உங்க தலையை விட காலில் கிராவிட்டி அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க பாடி அப்படியே நெளியும். ஒரு பிளாக் ஹோலுக்கு உள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட டைம் டிராவல் மாதிரி பண்ணலாம். ஏன்னா பிளாக் ஹோலுக்கு உள்ள டைம் ரொம்ப ஸ்லோவா போகும். ஒரு நாள் பிளாக் ஹோலுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்றது வெளியில பல கோடி வருஷத்துக்கு ஈக்குவல். சரி, இப்படியே பிளாக் ஹோலோட சென்டருக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? நம்ம கிட்ட இப்ப இருக்கிற சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் தியரிஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் சிங்குலாரிட்டி. ஒரு பிளாக் ஹோலுக்கு உள்ள என்டர் ஆகிற எல்லா விஷயமும் இன்ஃபினிட் டைம்ஸ் கிரஷ் பண்ணப்பட்டு ஒரு சின்ன பாயிண்ட்டுக்குள்ள அடைக்கப்படுது. அதுதான் சிங்குலாரிட்டி. பட் இந்த சிங்குலாரிட்டியோட பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பிகாஸ் பிளாக் ஹோலுக்குள்ள எல்லா பிசிக்ஸ் லாஸும் பிரேக் பண்ணப்படுது. சொல்லப்போனா பிளாக் ஹோலுக்குள்ள சிங்குலாரிட்டிங்கிற விஷயமே இல்லாம இருக்கலாம், ஆர் வேற ஏதாச்சும் விஷயம் கூட உள்ள இருக்கலாம். பட் நமக்கு ஸ்பேஸ் பத்தி இப்போதைக்கு தெரிஞ்ச லெவலுக்கு இந்த கன்க்ளூஷனுக்கு தான் வர முடியுது. இந்த வீடியோல நீங்க பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு பிளாக் ஹோல் சுத்தாம ஒரே போர்ஷன் தான் எப்படி இருக்குமோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டார் சாகும்போது அதோட ரொட்டேஷன் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது சாகிறதுனால உருவாகிற இந்த பிளாக் ஹோல்ஸ்க்கும் ரொட்டேஷன் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பல விசித்திரமான விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த பிளாக் ஹோல்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு முடிவு இருக்காங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இன்னும் விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கும் போது இன்னும் பல விசித்திரமான விஷயங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு.